அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? வேதனோட இருக்கா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல, கோவத்தை கிளப்புறேன். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டர் போட்டு சித்த பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டவங்க போயிட்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேர் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டு போய் ஆத்தாப்பன பாத்துறாத. அப்படிலாம் ஆத்தாப்பன போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் மானஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம். கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு சொல்லு சொல்லு. ஏய் சூப்பர் பேட்ரா. நீ எங்கேயோ போயிட்டடா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? வாங்கடா, ஏதாவது லாமாத்தி வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ். இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? மாணவர் சமுதாயம், மாணவர் ஒற்றுமை. அப்படியே போய் நிப்பாட்டுங்கடா. மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. நோட்டெல்லாம் உண்டியல போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவரின் ஒற்றுமை. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் போதுமா? ஏ இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் சார். ஸ்டூடெண்ட் தான். ஆமா. தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார். அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன, பிறக்காம போன இவன் பெரிய ஜனாதிபதி சார். இவன் இந்த தட சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவன் உள்ள தள்ளுங்க. கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. சார் வேணா, எங்க மேல கை வச்சுக்கங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா சார் வேணா சார். ஏன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கிற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு சொன்னேன். இல்ல கை நீட்டப்படாதுல்ல. படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நன்றி கேட்டவன் நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா பையன் அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போவோமே தவிர உட்கார்ந்தாலும் இந்த காலேஜ் காமெடி சொல்ல தான் உட்கார்ந்து சாவேன். நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்ன யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாளமா மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாங்க, அங்க குத்தப்படாது. அடுத்தவன் சீட்ட பாக்காதுன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. மூதேவி. ஹாய் குரு. ஹாய் தாத்தா, how are you டா? ஃபைன் ஃபைன். ஏண்டா காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறான். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைடா. இல்ல ஒரு பொண்ணை கொடுத்தாலும் நாங்க 4 பேர் கட்டிக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருப்பா. என்ன அது? கைய கால வாங்குறவன் காலேஜுக்கு இதுக்கு வந்தா? இங்க எவன் தலைய வாங்குறா? ஐயா டேய், நீங்க எது தப்பு பண்ணீங்களா? அப்புறம் எதுக்கு வந்தா? எவன்டா இந்த காலேஜ்ல தேஜாங்கறதா? தேஜாவா? அப்பா தேஜா உன்னை தெரிஞ்சா வந்திருக்காங்கப்பா. பேசி முடிச்சுக்கிறா? பார்த்தா ராஜா? பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நாங்க இருக்கணுமே. வாங்கடா போலாம். டேய் வரேனே. டார்லிங் சில் ப்ளீஸ். ஐயோ அண்ணா என்னை போடா போடா, ஒண்ணு லேடிட்டா போ. தெரியும்டா வேஸ்ட்ங்க. ஏய் இப்படி விடாத.
அதுக்கு அதுக்கு அடி அடி விடாத 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 சில்லு சில் ப்ளீஸ் சில் ப்ளீஸ் சில் ப்ளீஸ் சில் மாடி சூப்பர் ஸ்டில் பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். ஏண்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கல கண்ணா வரல உனக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா படிச்சோமா வேலைக்கு போனோமா 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏண்டா இப்படி காலேஜ்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. தெரியுது இல்ல போடி. டேய் இனிமேல் இவ்வளவு எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு 2 பிள்ளைய பத்தி கையில கொடுத்துட வேண்டியதான். அப்பதான் சரியா வரும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீதானே சொன்ன. அண்ணே அங்க நிறைய பிகருக்கு வருது. வருதா 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 வருதா. ஓடியா ஓடியா. அண்ணே இது எதுக்குனே சிரிச்சு அழகா இருக்கு. இதா ஆமாண்ணே. குட்டி ஸ்டில் ப்ளீஸ். சரிமா? அடாடா என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல இவனை கட்டி வைக்கிறதுக்கு. எருமை எருமை, எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒண்ணுங்க மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன். விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முறையும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் டைம் மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. உள்ள இருக்காமடா 2 பிள்ளை மேசா போச்சுறானால. யாருக்கிட்ட தெரியும் இம்பிட்டு காட்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு. அட அத விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே அங்க ஒரு பிகர் வருது. வா 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 வா. என்ன கம்பல் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இதோ பாருங்க, ஓடுற ட்ரெயின் முன்னாடி தலையை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இதோ நிக்கிறானே இவன் மூஞ்சில ஆசிட் ஊத்த சொல்லுங்க, நான் ஊத்துறேன். பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசுல What is that noise? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கரெக்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்புக்காரன் வாசல்ல வந்து நின்னு கேட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றான். நோ குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை. நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா, அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்புக்காரனை சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? No boss. His voice is very interesting. அவனை வாட்ச் பண்ணி கேட்ச் பண்ணிடும் boss. சண்டை கண்ட போட்றாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன்? அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் வச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு. எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான். சோ அவங்க நான் ராங் காட்டினா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலோ, அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யாருமே நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? Yes. நான் அதை பார்க்கலாமா? Get. ஓ மை காட், ஹெலன், டேக் a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது. அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன் அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் a rhythm pattern he is making. That's called C major. Yes Paul, நம்ம 10 வரல தரது இவன் 3 வரல தரான் Paul. விட்டா உலக மியூசிஷியன் கண்டையில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ, இவனை விட்டுற கூடாது. டேக் his baggage. யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ நான் ஒண்ணும் சொல்ல. கீதா இரு. நான்டா சீனோ சும்மா தமாஷ் பண்ண. விளையாட்டு கூட நீ ஏமாத்திடுவேன் மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு. உன்னை கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிட ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. எந்த ரவுடி என்ன ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன். ஜாக்கிரதை. கீதா. ஹே பால், அவன் இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான். அவங்க கிட்ட இத ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவு இருக்காடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யூஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்குவாங்களா? will they buy? why not? டேய், அவன் மூன்லயே கால் வச்சவனா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு போண்டா பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க உள்ள வச்சிக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல காலம் நம்மளுக்கு பொருந்துருச்சு பால். ஐயா வணக்கம். மாரியம்மன் கோயில் திருவிழா வழக்கமா முதல் நன் கூட உங்ககிட்ட தான் வாங்குவோம். அது ஏன் வேற யார்கிட்டயும் வாங்காம முதல்ல எப்பவுமே என்கிட்டயே வாங்குறீங்க? முதல் ரசீதுல உங்க பேரை எழுதினாதாயா, அதை பார்த்துட்டு மத்தவங்களும் எழுதுவாங்க. அதான். மாதவி, என்னங்க? 500 ரூபாய் எடுத்துட்டு வா. இவங்க கோயிலுக்கு டொனேஷன் எழுதுமா? சரிங்க. ஏன் டார்லிங் சாங் நிப்பாட்டிட்டீங்க? எனி ப்ராப்ளம்? who are these ஐயா people? வணக்கங்க. வணக்கங்க. Yes. ஐயா நீங்க யாரு? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீ MTV பாத்திருக்கியா? இல்ல சார். நீ VTV பாத்திருக்கியா? இல்லங்கய்யா. நீ? நான் பஞ்சாயத்து டிவி தாங்க பார்த்தேன். அதான் உனக்கு வயலும் வாழ்வும் தவிர வேற எதுவுமே தெரியல. I am US return. What's the matter? அது ஒண்ணு இல்லங்க. அப்படினா கிளம்பி என் பிரைவசியை கெடுக்காத. அவனுக்கு கொழு காய்ச்சி ஊத்த போறாங்க. அம்மன்,
ஓ, இந்த எல்லார் ஈஸ்வரி கச்சேரி வைப்பீங்களே, ஆமாங்க. மெயின் ரோட பிளாக் பண்ணி ஜாம் பண்ணி டிராபிக்கையும் பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களே, ஆமாங்க. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே கோயில்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் குழாய் கட்டி சவுண்ட் சர்வீஸ் வச்சு படிக்கிற பசங்களையும் வயசான சிக் பேஷண்ட்ஸையும் கஷ்டப்படுத்துவீங்களே, ஆமாங்க. 25 வருஷமாச்சு, இன்னும் உங்க சிஸ்டத்தை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா? ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறத கிண்டலா பண்ற? ஆத்தாவை கிண்டல் பண்ணலப்பா, அவ ஆத்தா தானே, ஆமாங்க. நாம அவ குழந்தைங்க தானே. நாம மட்டும் காலையில கலர் சட்னியா வச்சு டிஃபன்ங்கிற பேர்ல எத்தனை ஐட்டங்களை உள்ள தள்ளுறோம். ஆனா ஆத்தாவுக்கு மட்டும் பல வருஷமா லிக்விட் ஃபுட் கூடயே ஊத்துறீங்களே, ஏன் அவளுக்கு ஒரு இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம், செட் தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்க கூடாதா? காய்ச்சற கூழ் என்னமோ அம்மனுக்கு படைக்கதாங்க. ஆ. ஆனா அதை குடிக்கிறது ஏழை ஜனங்க ஐயா. ஏழைங்க. பால் ஃபீல் பண்ணாதீங்க பால் ப்ளீஸ். ஏழைங்கன்னு சொல்லி ஹார்ட்டை டச் பண்ணிட்டாப்பா. இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல. உள்ள போங்க, 1000 ரூபீஸ் செக் போட்டு கொடுப்பான், வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லா நன்றி, இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வரங்க ஐயா. ஆத்தால கேட்டதா சொல்லுங்க. ஆமா, நீயும் கூல் தான் காய்ச்ச போறியா? ஆமா. வேற ஏதோ காய்ச்சற மாதிரி இருக்கான். போ சீக்கிரம் போ. அப்பாடி, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? போர்ட்டபிள் டாய்லெட் நீ பாரியா, ஏன் பேக்ல ட்ரபிள், சீக்கிரமா நீ வாரியா. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, டாய்லெட் போய்கிட்டு இருக்கேன். அட பாவி, கோயில் மாதிரி இருக்கிற இந்த வீட்ல இப்படி ஒரு அநியாயம் பண்றியது நியாயமா? எது நியாயம்? இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்களே, இதுல எவ்வளவு ரூம்ஸ் இருக்குது, எத்தனை பெரிய டைனிங் ஹால் இருக்குது, எவ்வளவு பெரிய கிச்சன் இருக்குது. ஆனா அத்தனை பேரும் போறதுக்கு ஒரே ஒரு கக்கூஸ் இருக்குது, அது உனக்கே பத்தாது. டேய், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா, உன்னை வெட்டாம நான் விட மாட்டேன்டா. இருடா, அருவாள் எடுத்துக்கிட்டு வரேன், இங்கே இருடா. மச்சி மங்களா, என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேக்ஸா, எப்படிடா இருக்க? நான் டேக்ஸ் இல்லடா, தேஜடா குருசாமி. நானும் குருசாமிடா, குரு. ஓகே சாரி. ஆமா, ஒரு லவர் எப்படி இருக்கா? ஒரு லவ்ல சக்சஸ் ஆயிட்டா இல்லையா? என்னடா என்ன ஒண்ணும் பண்ணலாம்? வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப்பாச்சா? ஆப்பா கூடாரா? எந்நேரமா ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைன் தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொருட்படுத்தக்கூடாது, தெரியுதா? இப்ப இவன் எடுத்துக்க, அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா, செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தியில 7 வெயில் வருத்தப்பட்டானே. செருப்படிக்க தையலா? எப்படிடா? உள்ள ஆணி இருக்கும்ல, அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பட வாங்கி பழக்கப்படாம போய் நான் அவனுக்கு உனக்கு எப்படி அடிபடுச்சு? அண்ணே, அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படித்தான். எனக்கு போட்ட தையல் எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, சேனல ஆப்பா வராத, ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா புடிச்சுக்க. அப்படித்தான். வாங்கடா போவோம். வாங்கப்பா. பவர் ஆஃப் ஆனா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஒருவேளை தைரியசாலியா இருப்பானுங்களோ? செருப்படி வாங்கறதெல்லாம் தைரியமா? என்னடா டே, வாடா போலாம். வாங்கடா. ஏண்டா, வாடா கால. நம்ம உட்கார வரோம் தெரிஞ்சோன்னா உட்கார்ந்தாலும் அஞ்சு ஓடி போயிடறாளுங்க. என்னாச்சு இவனுக்கு? ஆமாண்ணே. அண்ணே, பஞ்சர் போனதா பாத்துட்டு தெரியற, டிஞ்சர் போட்டாலே போற நீ. என் லெவலுக்கு தானே நான் பார்க்க முடியும். ஆய் ஜூலி, என் கூட ஜாலியா அப்படி இப்படி. உன் வசதி எப்படி? ஏன் வசதி தானே. எடுங்கடா, எடுங்கடா. எடுங்கடா. டேய், உன் லவர் பர்த்டேக்கு ஏதோ gift கேட்டான்னு சொன்னல, இதை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிப்போ. அண்ணா எனக்கு டேய், போன வாரம் எங்க வந்த நீ? ஒரு லாரி செருப்பு அப்படியே சந்தையில கொண்டு கொடுத்து காசு ஆக்கிட்டான். விடுறா, இன்னும் 2 நாள் கழிச்சு வாசல்ல செருப்பு கடையே வைக்கலாம். விடு. ஏய் சாந்தி, என்னடி சைலண்டா போற? ஏதாவது பேசு. வெரி குட். இதான் எனக்கு பிடிக்கல. என்னடா ஊனா அறிவியத்துல இருந்து காரி துப்புறாளுங்க. அசிங்கமா இருக்குல்ல? என்ன ஆச்சுங்க? என்ன பெரிய ஆச்சுங்க? ஏண்டா, ஒரு ஆணு ஒண்ணு வாயோட வாய வச்சு கிஸ் கொடுக்கும் போது எச்சி ஷிஃப்ட் ஆகுது, அப்ப அசிங்கமா தெரியல? ஒரு கோக்கு வாங்கி 2 ஸ்டாவ் உள்ள போட்டு சொருன்னு உருவீங்க, அப்ப எச்சி ஷிஃப்ட் ஆகுது, அது அசிங்கமா தெரியல? ஒரு ஆப்பிள பாதியை கடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே நாய் மாதிரி பராண்டி திங்கிறீங்க, அது அசிங்கமா தெரியல? காலையில பழகின மத்தியானம் எச்சி துப்பிட்டு போற, அது அசிங்கமா தெரியல? பல வருஷமா பார்த்துட்டு வந்து போயிருக்காங்க, அவனுக்கு எச்சி துப்புறது இவருக்கு அசிங்கம். போட்டா மூதேவி. இதெல்லாம் ஒரு பிளேன் கிஸ் மாறுறா. பிளேன் எச்சி சைட்டா நம்ம மேல வந்து விழுறது ஒரு பாக்கியமா நினைச்சுக்கிறோம். இருந்தாலும் எனக்கு அவமானமா இருக்கு. அவமானம் தான் எதிர்காலத்துல வருமானம். வருமானமா? இதுல என்ன வருமானம்? டேய், ஒரு நாள் எச்சி துப்புறான், ஒரு நாள் விளக்கமத்த கொண்டு எரிக்கிறான், ஒரு நாள் செருப்பு கொண்டு எறிறான். எத்தனை நாளைக்கு தான் இதே செய்வான்? என்னைக்காச்சும் ஒரு நாள் இறக்கப்பட்டு நம்மள லவ் பண்ண மாட்டாளா? லவ் பண்ணிட்டு அவங்க அப்பன் போய் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஒட்ட கால நிப்பான், இல்லன்னா செத்துருவேன்பா. அவங்க அப்பனும் ஒரே பிள்ளை போய் தொலைன்னு நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு வீடியும் காரையும் கொடுப்பேன். அதை வச்சிருக்க பேக்டரியில நம்ம எம்டியா போட்டு அவன் எம்டி ஆயிருக்கான். இதானே காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. உங்க லட்சியம் என்னண்ணே? ஏன் லட்சியம்? இந்த காலேஜ் நாவார்த்தமா எவளையாச்சும் ஒட்டிய லவ் பண்ணி அவகாரிலே ஊர் காரியாப்பட்டி போகணும். இதான் என் லட்சியம். நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்காது. நடக்காரா? இப்படி சொல்றதா போய் தெரிஞ்சா அப்படி நடக்கும். உங்களால இமேஜ் போச்சு, ஒருத்தியை லவ் பண்ண மாட்டீங்க. முதல்ல மண்டே மைண்ட் பண்ணுங்கடா. மண்டே மெயின்டைன் பண்ணா டோப்பா வைக்கணும். அதுக்கு 4000 ரூபாய் பணம் கேட்கறீங்களா? செருப்பை வித்தா கூட அவ்வளவு பணம் கிடைக்காது. ஆமாண்ணே. பெண் அடிச்சாயிடா. கேட்டு வெளியே போயிடும். ஒடியா ஒடியா ஒடியா.